வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனைவருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் ரிசல்ட்டு தான். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொறுமையாக அந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விதமான தகவல்களை உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரே வீடியோவில் நம்ம வந்து சுருக்கமாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து பார்க்குறது எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதற்குண்டான வீடியோவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக இது இருக்கும். ரிசல்ட்டில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் எப்படி செலக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒன்று நான் வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அது பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட சேனல்லேயே வந்து அவைலபிளாக கொடுத்துருக்கோம், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி வந்து செலக்ட் ஆகுறது அப்படின்னு. அப்படி நமக்கு அந்த மெயில் வரல அப்படின்னா என்ன பண்ணனா அந்த மெயில் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக சொல்லியிருப்போம். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா உடனடியாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய விதமான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் மெரிட் லிஸ்ட் 1ல் நிறைய விதமான அப்டேட்ஸ் வந்து ரெகுலேஷன் வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி என்ன எதற்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே நம்ம வந்து ஃப்ரீஃபாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து அப்டேட் பண்ண ரெடியாக இருக்கோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ஜிடிஎஸில் வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த வேலைவாய்ப்புக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த மார்க் ஸ்கோர் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 486 மார்க் நான் வந்து எடுத்திருக்கேன், ஆனால் எனக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரோட கமெண்ட்டை நாங்கள் வந்து ரீஃபில் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்கு என்ன ஏது கான்டாக்ட் நம்பர் கொடுங்க எல்லாம் கேட்டு கரெக்டாக பேசினப்போ சொல்கிறாரு, நான் வந்து இடம் கேட்டுச்சு, நான் இந்த இடம் தான் அந்த பிடிஎஃப் அனுப்ப சொன்னோம். அவர் ரிசல்ட் வந்து வரதுக்கு முன்னாடி அந்த பிடிஎஃப் ஒன்று நோட்டிஃபிகேஷன் நம்ம இது பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறப்ப ஒரு பிடிஎஃப் ஒன்று நமக்கு கொடுப்பாங்கள்ல, அந்த பிடிஎஃப்பை வாங்கி நாங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெரிஃபை பண்ணுறப்ப அவர் வில்லேஜ் பகுதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நல்லா சிட்டி சைடு இருக்கிற அவரே வில்லேஜ் தான், ஆனால் அங்கே போடலை, நல்லா சிட்டி சைடு இருக்கிற இடமா போட்டிருக்காரு. சிட்டி சைடில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட மார்க்ஸ் எல்லாமே ஹை தான். 496, 497, 499 இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏப்பா வில்லேஜ் சைடு அதிகமாக மார்க் எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. வில்லேஜ் சைடு ஆட்கள் குறைவு. நீங்கள் உங்கள் ஊர்லேயே பாருங்கள், மினிமம் ஒரு 100 பேர் போஸ்ட் ஆஃபீஸுக்குன்னே போவாங்களா, ஆனால் சிட்டி சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000க்கு மேலே விண்ணப்பிப்பாங்க. இதுதான் பிரச்சனை. மார்க்னு எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனால் விண்ணப்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி சைடு அதிகமாக விண்ணப்பிப்பாங்க, வில்லேஜ் சைடு வரப்போ கொஞ்சம் கம்மியாக விண்ணப்பிப்பாங்க. 100 இங்கே வந்து 1000 பேர் விண்ணப்பிப்பாங்க. இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு இது நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமாக வேலை வாய்ப்பை வாங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் நம்ம வந்தது மூலயமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அதனால் உங்களுடைய கமெண்ட்டை கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக நாங்கள் வந்து கமெண்ட் பண்ணுவோம். கொஞ்சம் டிலே ஆகும், ஏன்னா ரொம்ப கமெண்ட் வரதுனால ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ரிப்ளை கொடுக்குறோம். எங்களோட சேனலில் நீங்கள் இணைஞ்சிருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம், தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் வந்து கொடுப்போங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், மொபைல் மூலமாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருப்போம், கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் டவுட்ஸு சந்தேகம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து அதை அட்வான்ஸாக எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ரிப்ளை கொடுப்போம். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கமெண்ட்ஸை நீங்கள் எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டு 1/2 அறிவிப்பாங்க. அதாவது GDS 1 மெரிட் லிஸ்ட் 1, GDS 2 மெரிட் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5-6 எதுக்கு வருது? நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட்ஸ் கேட்குறாங்க. ரிசல்ட் ஒன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டா ஓகே இல்லை, அது எதுக்கு மெரிட் லிஸ்ட் 1, 2, 3, 4, 5 எதுக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க.
இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஆட்கள்னால் எவ்வளோ பேர் அப்படின்னா மினிமம் மெம்பர்ஷிப் இருப்பாங்கள்ல. எனக்கு இப்போ ஒரு 10,000 பேர் வேணும்பா அப்படின்னா 10,000 பேரையும் வந்து ஒட்டுக்க எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்றோட ஒன்று பெட்டராக இருப்பாங்க கண்டிப்பாக. இப்போ வந்து 100 மார்க் எடுத்தவன் இருப்பான், அது 99.9 எடுத்தவனு இருப்பான். இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னா 100க்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. இவங்க வந்து 100 அப்படிங்கிற இடத்துல வரவங்க மெரிட் லிஸ்ட் 1ல் வருவாங்க ரிசல்ட்டில். அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே 99.9% எடுத்தாங்களே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2ல் வருவாங்க. ஓகேங்களா. அடுத்தது 98 எடுத்துவீங்க மெரிட் லிஸ்ட் 3ல் வருவாங்க. அதேமாரி 90 எடுத்துவீங்க மெரிட் லிஸ்ட் 4. அதேமாரி 80%லேருந்து ஒரு 91% இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 5ல் வருவாங்க. ஓகேங்களா. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன இதில் எது வரீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 100% அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 1ல் வருவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே 99.9% எடுத்திருந்தா மெரிட் லிஸ்ட் 2, 98% எடுத்திருந்தா மெரிட் லிஸ்ட் 3. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% அப்படிங்கிற பட்சத்தில் மெரிட் லிஸ்ட் 4. 80%லேருந்து 91%க்குள்ளே இருக்கிறீங்க மெரிட் லிஸ்ட் 5ல் வருவாங்க. இதில் நம்ம 5லையும் செலக்ட் ஆகலை அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 6, 7 இப்படி போயிட்டே இருக்கும். இருக்க மார்க்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். மார்க் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் ஃபஸ்ட்லேயே நிலவிடும். அதாவது மெரிட் லிஸ்ட் 1 வருதில்ல, அப்போயே அதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து செலக்ட் ஆகிறாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க செலக்ட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அவங்களுக்கு? அப்படி செலக்ட் ஆகலை அப்படின்னாலே நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 1, 2ல் பார்த்தோம்னாவே நம்ம செலக்ட் ஆகலை அப்படின்னாலே நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஓகே அப்படிங்கிற மாதிரி வரலாம். நீங்கள் வந்து ஆனால் செக் பண்ணி பார்க்கணும். மெரிட் லிஸ்ட்டு 1லேருந்து 5 வரைக்குமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு சில டைம்ஸ் 80லேருந்து 91 எடுத்தால் மெரிட் லிஸ்ட் 5ல் வருவாங்களே, அவங்க வந்து திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 2லேயே வந்துடுவாங்க. சம்டைம்ஸ் தான் இது வந்து நடக்கும். கட்டாயம் நடந்திருக்கு, நடக்கும். அது எப்படி அப்படின்னா 80லேருந்து 91 இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 92 அப்படிங்கிறப்ப கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெரிட் லிஸ்ட் 3, 2 இந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. இது எல்லாமே இந்த பர்சன்டேஜை மீன் பண்ணி தான் எல்லாமே வந்து வருது. இந்த பர்சன்டேஜ் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பர்சன்டேஜை மீன் பண்ணி தான் 1 by 1 நமக்கு வந்து தெரிய வருது. முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த மார்க் அதிகமாக எடுத்தால் தான் வேலை அப்படிங்கிறது முதல்ல வந்து நம்மளோட பிரெயின்லேருந்து டெலீட் பண்ணணும். இப்போ 300 எடுத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறாங்க, 350 எடுத்தீங்கன்னா வேலையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி? இதுக்கு அந்த கரெக்டான ப்ரொசீஜர் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது வந்து ஆல்ரெடி நம்ம ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸு ரிசல்ட்டில் வீடியோவிலே சொல்லியிருக்கோம், நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு வீடியோவாக போய் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய விதமான தகவல்கள்லாம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு எந்த தகவல் வேணுமோ அந்த தகவலை வந்து ஈஸியாக நீங்கள் வந்து கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். அதேமாதிரி மெரிட் லிஸ்ட் 1, 2 அப்படிங்கிற மாதிரி வரும். அது வந்து அதேமாரி இந்த லிஸ்ட் எல்லாமே டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் வரும். டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் மீன் பண்ணி வராது, டோட்டலாக வந்து தமிழ்நாடு இதுமாரி வரும். தமிழ்நாடு கொடுத்து
உள்ளே போனீங்கன்னா லிஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் வரும். நீங்கள் மெரிட் லிஸ்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா 1 டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா, இதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். GDSல நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய சேனல்லே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி வீடியோக்கள் நீங்கள் தினந்தோறும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.